பார்த்துக்கோ, again and again check your technical knowledge பாரு, உன்னுடைய linguistic knowledge எல்லாம் பார்த்தாச்சு. கிளம்பி போயிட்டு ஒவ்வொரு தடவையும் எனக்கு இப்போ மெயில் வர ஆரம்பிக்கும். ஆஃப்டர் 5 years she came down for her marriage. வந்து அந்த குழந்தை என் முன்னால் உட்கார்ந்த போது நான் அது எவ்வளோ உயரமாயிடுச்சு அப்படின்னு நினச்சேன். சின்ன விதை, நான் சொன்னேன் இல்லையா, விதைகள் ஜீரணிக்கப்படுவதற்காக படைக்கப்படவே இல்லை. விதைகள் முளைவிடும். சில விதைகள் போட்ட அடுத்த நாள் முளைவிடும், சிலது ஒரு நாள் ஆகும், சிலது ஒரு வாரம் ஆகும், சிலது ஒரு மாதம் ஆகும், சிலது ஒரு வருஷம் கூட ஆகலாம். படிச்சுட்டு தானே வந்திருப்பீங்க. சில விதைகளினுடைய மேலே இருக்கக்கூடிய ஓடு ரொம்ப ரொம்ப கனமாக இருக்கும். அந்த சாதாரணமாக அதை மண்ணுக்குள்ளே வச்சு தண்ணியை ஊற்றி தினம் தினம் வளருதான்னு பார்த்தா அது வளராது. அது எங்கே இருக்கும்? காட்டில் இருக்கக்கூடிய 1000 வருடங்கள் பார்த்து நின்ன ஒரு மரத்தினுடைய ஒரு விதையாக இருக்கலாம். ஓக் ட்ரீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லதனுடைய விதை, அதனுடைய ஓடு ரொம்ப ஹார்டாக இருக்கும். பள்ளிக்கூடத்தில் பார்த்துருப்பீங்க, எபிடர்மிஸ் எண்டோடர்மிஸ்லாம் படிச்சிருப்பீங்க. அது மேலே இருக்கக்கூடிய ஓடு சுலபத்தில் உடையாததாக இருக்கும். காட்டில் வெயில் தாங்காம மரங்கள் ஒன்றோடு ஒன்று உரசி பெருநெருப்பு வரும்போது இந்த ஓடு உடையும். இந்த ஓடு உடைஞ்ச உடனே அதுக்குள்ளேருந்து வராது. அப்புறம் அடுத்தது ஒரு மழை வரும். அந்த மழைக்காக உடஞ்ச ஓட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உயிராக அந்த செடி காத்துட்டு உட்காந்துட்டு இருக்கும். அப்புறம் வெளியில வரலாமான்னு கேட்டு ஒத்தத்தேலையா வந்து அறிமுகமே இல்லாத பரிச்சயமே இந்த உலகத்துல முதலையா சுவாசிக்க ஆரம்பிச்சு வேற உள்ள விட்டு இன்னைக்கு பெய்த மழையில நாளைக்கு வந்து அது நாய்க்கொடையாக இருக்கும், நாளான்னைக்கு அது தீந்து போயிடும். இருக்க வேண்டியது ஆலமரமாகவும் அரச மரமாகவும் தேக்கு மரமாகவும் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் மெதுவாக தான் வேர்விட முடியும். அந்த விதைகளை என்னன்னு சொல்லுவோம் தெரியுமா? நெருப்புல தூவின விதைன்னு சொல்லுவோம். சீட் சோன் இன் ஃபயர். எல்லா விதமான எதிர்ப்புகளும் வரும், எல்லா விதமான ஏமாற்றங்களும் வரும், கால் வழுக்கல்கள் வரும், சறுக்கல்கள் வரும், வீழ்ச்சிகள் வரும், தளர்ச்சி வரும். அத்தனையும் தாண்டி கண்டிப்பாக இந்த விதைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உயிர் அது இறந்து போகல. உறக்கம் வேற இறப்பு வேற. விதையை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு உயிர் இல்லைன்னு நினைப்பீங்க. எந்த இடத்துல உயிர் வரணுமோ அந்த இடத்துல விழுந்தாச்சுன்னு வைங்க, அதுக்கப்புறம் அதை பிடிச்சு நிறுத்துறதுக்கு யாராலையும் முடியாது. என்ன காரணம்? உள்ளுக்குள்ள தெய்வம் தன் கைப்பட எழுதி அனுப்பி இருக்கு. நீ இத்தனை வருஷம் நிற்க போற, இத்தனை ஆழமா வேர்வாய்ச்ச போற, இத்தனை கிளைகள் பரப்பி நிற்க போற, இத்தனை 1000 பறவைகளுக்கு இருக்க இடம் கொடுக்க போற, இத்தனை 1000 மக்களுக்கு நீ கனி கொடுக்க போற, நிழல் கொடுக்க போறேன்னு தெய்வம் அதுக்குள்ள எழுதியாச்சு. The destiny is scribed inside. பயமே இல்லாம அது வர மாதிரி இந்த குழந்தை 5 வருஷம் கழிச்சு வந்துட்டு பியூட்டிஃபுல் இங்கிலீஷ் யூஎஸ் ஆக்சென்ட்டோட சொன்னா, மேம் ஐ எம் தி மோஸ்ட் வாண்டட் ப்ராஜெக்ட் மேனேஜர். எந்த கிளையண்ட் கேட்டாலும் நான் தான். எனக்கு தோணுது மேம், வகுப்பில் முன்னால் உட்காந்துக்கிட்டு நான் தினம் நான் ஒரு தடவை வந்து என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டுமா அப்படின்னு கேட்டபோது, நீ வா, உன்னை நிறுத்துறதுக்கு உன்னை தவிர வேற யாரும் கிடையாதுன்னு சொன்னீங்க. இன்னொன்னு சொன்னீங்க, முயல் வேட்டைக்கு போய் ஜெயிக்கிறத விட யானை வேட்டைக்கு போய் தோக்கிறது பெரிய விஷயம். என்ன வேட்டையாட போறோங்கிறதா நம்மளுடைய ஆட்டிடியூட். சின்ன சின்ன விஷயங்கள் பின்னால போய் கவனத்தை செதற வச்சு முற்றிலும் 4 செமஸ்டர் 6 செமஸ்டர் 8 செமஸ்டர் கழிஞ்சு இழந்து போறதை விட அங்க இருக்கக்கூடிய பெரிய விஷயத்தை நோக்கி போக போறேன். சின்னதா சொல்லிட்டு போனதெல்லாம் இருக்க பிடிச்சு வச்சுக்கிட்டு எவ்வளோ அழகான அந்த மனசாக இருந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. முதல் நாள் நீங்க வரீங்க, உங்ககிட்ட பேச என்ன கூப்பிடுறாங்க, இல்லை வேற யாரையாவது கூப்பிட்டுருப்பாங்க, இன்னொரு நபரை அடுத்த வருஷம் கூப்பிடலாம். ஏன் வருடம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 4 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை யாரோ ஒரு நபரை கூப்பிட்டு ஏன் பேச வைக்கிறாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பெரிய மழை திருச்சியில கொட்டலாம். அந்த பெருமழை கொட்டும் பொழுது அந்த தண்ணீரை நீங்களும் நானும் பயன்படுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும்? நம்ம குளங்கள் தூர்வாரப்பட்டிருக்கணும், ஏரிகள் தூர்வாரப்பட்டிருக்கணும், கண்மாய்கள் மறுபடியும் பழுது பார்க்கப்பட்டிருக்கணும், குட்டைகள் தூர்வாரக்கப்பட்டிருக்கணும். இறைவனே அமிர்தமாக மழையாக நம்ம கிட்ட கொட்டினாலும் ஊற்றுக்கண்கள் எல்லாம் அழுக்கால அடைஞ்சு போய் விழுந்த மழை தங்கிறதுக்கு இடமில்லாம அப்படியே விழுந்து கடல்ல போகாம இருக்கணும் அப்படின்னா தூர்வாரி இருக்கணும். குளங்களும் குட்டைகளும் ஏரிகளும் கண்மாய்களும் தூர்வாரப்படுற மாதிரியே கண்ணுக்கு தெரியாத அழுக்கோட ஆண்டவன் கொடுத்திருக்கக்கூடிய மிக அழகான இந்த மனசு, அதனுடைய ஊற்றுக்கண்கள், அறிவுங்கிற ஊற்றுக்கண்ணெல்லாம் அடைஞ்சு தேவையில்லாத விஷயம் எல்லாம் இந்த மனசுல வந்து ஒட்டிடும். யார் வந்து வகுப்புல ஆசிரியர் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பாடம் எடுத்தாலும் நீ ஒரு பொறியியலாளராக 4 வருடம் கழிச்சு வரணும். We do not need engineering graduates, we need engineers அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய புரிதல் கூட மனதுக்குள்ள வராது. என்ன காரணம்? தேவையில்லாம ஊடகங்களும் திரைப்படங்களும் வாரி கொட்டியிருக்கக்கூடிய குப்பையெல்லாம் மனசுக்குள்ள வந்து இந்த அழகான ஊற்றுக்கண் வெடித்து தானே சுரக்கக்கூடிய அந்த குளத்தினுடைய எல்லாம் அடைப்பட்டு மழையை தக்க வச்சுக்க முடியாம போயிடும் பொழுது எங்களை மாதிரி யாரையாவது கூப்பிடுவாங்க.
கூப்பிட்டு நாங்க உங்களுக்கு தூர்வாடுறோம் இந்த மனசு. கொத்தி எடுத்து நல்ல வார்த்தையை சொல்லி வேண்டாம இருக்கிறதெல்லாம் அகற்றி அழுக்க அகற்றிட்டு போனோமா. முதல் நாள் பொழுது இப்படியாச்சா. அப்புறம் ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம். அந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ல உனக்கு ஆங்கிலம் எவ்வளவு தேவை, அடிப்படையாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஹியூமனிட்டிஸ் அண்ட் சயின்சஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. எதற்காக ஃபர்ஸ்ட் இயர்ல ஒரு ஃபிசிக்ஸ், ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஒரு ஃபிசிக்ஸ், செகண்ட் செமஸ்டர் அந்த ஃபிசிக்ஸ் ஏன் அது வருது? இன்ஜினியரிங்க்கும் மேத்ஸுக்கும் என்ன சம்ஜம்? பள்ளிக்கூடத்தில் படித்த மேத்ஸ் வேறையா இருக்கு, இது வேறையா இருக்கு. அங்கே 200க்கு 200 வாங்க தெரிஞ்சுது நமக்கு. ஆனால் இங்கே வந்து அரியர்ஸ் வந்துருமோன்னு பயமா இருக்கு. அப்போ பள்ளிக்கூடத்தில் படித்தது 200க்கு 200 கணக்கில் வாங்க தெரியும், 200க்கு 200 எனக்கு ஃபிசிக்ஸில் வாங்க தெரியும், கெமிஸ்ட்ரியில் வாங்க தெரியும். ஆனால் கணக்கு தெரியாது, கெமிஸ்ட்ரி தெரியாது, ஃபிசிக்ஸ் தெரியாது. இதுதான் பிரச்சனை. கல்லூரிக்குள்ளே வரும்போது ஆளே வேற மாதிரி இருக்கு. அப்போ கேட்கணும், நான் எனக்கு எதுக்காக இது கொடுக்குறீங்க? இதை வச்சு எப்படி இந்த கட்டடம் நான் கட்ட போகிறேன்? அஸ்திவாரங்கள் கண்டிப்பாக அழகாக இருக்காது. எங்கேயாவது வீடு கட்டுறாங்கன்னா போய் எட்டி பாருங்களேன், அஸ்திவாரத்துக்கு குழி தோண்டியிருப்பாங்க, மிக ஆழமாக தோண்டியிருப்பாங்க, பில்லர் எல்லாம் போட்டிருப்பாங்க, இரும்பு கம்பிகள் போட்டிருப்பாங்க, கான்கிரீட்டை குழைச்சு ஊத்திட்டு இருப்பாங்க. எல்லாம் பண்ணி அஸ்திவாரம் போடும்போது ஏதாவது ஒரு இன்ஜினியரும் ஏதாவது ஒரு மேஸ்திரியும் உடனடியாக இதுக்கு என்ன வண்ணம் பூசலாம், என்ன வண்ணம் அஸ்திவாரத்துக்கு பூசினா அழகாக இருக்கும், சிமெண்ட் எப்படி பேக் பண்ணோம், இது சொல்ல மாட்டோம். அஸ்திவாரத்தினுடைய ஒரே அழகு என்ன தெரியுமா? நிலநடுக்கம் வந்தாலும் ஆட்டங்காணாம விரிசல் விடாம இந்த கட்டடம் நிக்கணும்னா அஸ்திவாரத்தினுடைய அழகு வெறும் உறுதி மட்டும்தான். உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24x7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24x7.